இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை இப்படி மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்போ நம்ம கௌதமோட உண்மையான அம்மா, அதாவது ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாகப் போறாங்க அப்படின்றது உறுதி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த அப்பாவான எஸ்எஸ்கேவோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய கசிஞ்சிருக்கு. அதாவது நம்ம இலக்கியாவும், ரேவதியும் அந்த எஸ்எஸ்கேவ நடு ரோட்லயே விட்டுட்டு போகாம, இந்த மாரி ரவுடிங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும். அவங்க கெட்டவங்களோ, நல்லவங்களோ அதெல்லாமே அப்பாற்பட்ட விஷயம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கோட நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நம்ம இலக்கியாவுக்கும், ரேவதிக்கும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலுமே கூட இந்த எஸ்எஸ்கே ஒரு ரவுடி. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி அப்படின்றதையும் தாண்டி ரேவதிக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு துரோகம் பண்ணியிருக்கான். இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த எஸ்எஸ்கேவ இப்படி உதவி செஞ்சு காப்பாத்துனது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மனசு கேட்காம பண்ணாங்க. இப்போ எஸ்எஸ்கேவோட உயிரு உண்மையிலேயே ஆபத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இங்க நம்ம எஸ்எஸ்கே 6 மாசம் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற விஷயத்த டாக்டர் உடைச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே ரேவதிக்கு மனசு கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து அதாவது எஸ்எஸ்கேவுக்கு விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதிய வந்து இப்ப நம்ம மீட் பண்ணும்போது, ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்றாங்க. "உன்னால இனிமே தப்பிக்க முடியாது எஸ்எஸ்கே. நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டத்தையும் தாண்டிட்ட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சாகறது மட்டும் தான் ஒரே பேலன்ஸு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே போட்டு உடைக்க போறாங்க. என்ன ஏமாத்திட்டு, நீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து ஒரு குழந்தைய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே எதுக்காக? இந்த சொத்துக்காக. 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த சொத்த வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்ட. ஆனா கடைசி காலத்துல உன்ன பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க போறது கிடையாது. அதுவும் இல்லாம நீ இன்னும் கொஞ்ச நாள்ல சாகப் போற. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல வந்து கட்டி இருக்கு, மூளையில கட்டி இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதி எல்லா உண்மைகளையுமே போட்டு உடைக்கிறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே என்ன நெனச்சாரு? எல்லாமே நமக்கு தான். தாக்ஷாயணி கிட்ட மட்டும் விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமும் போயிடும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி எந்த ஒரு உண்மைகளையுமே நான் தாக்ஷாயணி கிட்ட சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா உன்னோட ஆயுட்காலம் இன்னும் 6 மாசம் தான் அப்படின்ற ஒரு உண்மைய சொல்லும்போது, "என்ன ரேவதி ஏன் நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ இதா பேசிக்கிட்டு இருக்க? உண்மையா இது?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நீங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நீங்க 6 மாசம் தான் உயிரோட இருக்க போறீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாரி உங்ககிட்ட இனிமே நான் எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எனக்கும் என்னோட மகனுக்கும் பண்ண அந்த ஒரு கேவலமான காரியத்துக்கு, அந்த ஒரு கேவலமான விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன ஒண்ணு 6 மாசத்துல நீங்க என்ன ஆகப் போறீங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவ ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்எஸ்கேவுக்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவர் வந்து பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்துடலாம்னு நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இப்பதான் அந்த வாழ்க்கையோட தத்துவமே புரிய போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.